ஈமான், கணவன் மனைவி, அல்லாஹ் எப்படி இங்க சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதை விட சந்தோஷமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்தில் வாழ வைப்பான். சகோதரர்களே, குடும்பம் என்பது மிக பொறுமதியார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين بلى وأنا على ذلك من الشاهدين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய உலுல் அல்பாபுகள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உலுல் அல்பாப், புத்திசாலிகள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டார். உலகத்தில் புத்திசாலிகள் இரண்டாவது அல்லாஹ் சொன்னது அன்ஆம், மிருகங்களை போன்றவர்கள். உலுல் அல்பாப் என்றால் அந்த புத்திசாலிகள் யார்? எங்களுடைய பார்வையில் புத்திசாலிகள் என்பது வேறு, அல்லாஹுடைய பார்வையில் புத்திசாலிகள் என்பது வேறு. யாரையெல்லாம் நாங்கள் புத்திசாலிகள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள். யாரையெல்லாம் நாங்க கணக்கெடுக்க இல்லையோ இவங்களை அல்லாஹ் சொல்றான், இவங்க தான் புத்திசாலிகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறான நிகழ்ச்சிகளை வைக்கிறதுடைய நோக்கம் என்னண்டா அல்லாஹ்ட கலாம கேட்டு நாங்க புத்திசாலிகளாக மாறணும், அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனை என்னவென்றா, தான் மௌத்தாகிறதுக்கு இடையில 23 ஆண்டுகளுக்குள்ள அந்த காலத்துல வாழ்ந்த அவ்வளோ சஹாபாக்களுக்கும் முழு குர்ஆனையும் படிச்சு கொடுத்துட்டு மௌத்தாயிட்டார். இதுதான் சாதனை. அதனாலதான் சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது. சஹாபாக்களுக்கு பிறகு வந்த அல்லாஹுடைய பெரிய நேசர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. உமர் பின் அப்துல் அசீஸ் என்றால் அவர் சாதாரண ஹலீஃபா அல்ல,
சஹாபாக்களுக்கு பிறகு வந்த ஒருவர் தான் உவைசுல் கர்னி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கவாதி இவங்கள் எல்லாம். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் அப்துல் அசீஸும் உங்களுடைய பார்வையில் சமமா? ஏனென்றா முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் தான் யஸீத். இந்த உலகத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய ஒரு அநியாயம் செய்தவர் யஸீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினவன் யஸீத். ஆனால் அவன் செய்த குற்றத்துக்காக வாப்பா அதற்கு பழியாக முடியாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா நல்ல ஒரு பதில் சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய யுத்தங்கள்ல கலந்து கொண்டாங்களே, அந்த நேரம் அவர்களுடைய ஒட்டகத்துடைய குதிரையுடைய மூக்குல போய்ச்ச தூசி, அந்த தூசுக்கு கூட இவங்க பொறுமதி இல்லைண்டா. ஏன் சொன்னாங்கண்டா, சஹாபாக்கள் தான். 23 ஆண்டுகளுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புத்திசாலிகளாக மாத்தினது எப்படி தெரியுமா? குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் குர்ஆன் தெரியும். எங்கட காலத்துக்கும் சகோதரர்களே அவங்கட காலத்துக்கு வித்தியாசம் இல்லை. எங்கட காலத்துல குர்ஆன் தெரியாது. பண்டைய சுபஹுல தொழுவிச்சார் இமாம். இங்க சந்தோஷமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்ன சூரா? சூரா அன்ஆமுடைய முதல் ஐன், இரண்டாவது ரக்காத்துல சூரா யூசுஃபுடைய முதல் ஐன். தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும் அதெல்லாம். என்ன ஓதினார், என்ன ஓதிரிப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, புத்திசாலிகள் உலுல் அல்பாப். நாங்க 1000 பேர் மொன்ட்ரியல்ல இருக்கிறோம், 2000 பேர் இருக்கிறோம் என்கிறது அல்ல தேவை. நாங்க மௌத்தாகிறதுக்கு இடையில எவ்வளவு குர்ஆனை படிச்சிருக்கிறோம், எவ்வளவு குர்ஆனை படிச்சிருக்கிறோம். குர்ஆன் தான் எங்களோட வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் என்பது ஒரு பயானை வச்சுட்டு போறதுக்கு பேர் அல்ல. பாரிய முயற்சி செய்யும். இஸ்லாத்துடைய 5 பகுதிகள் இருக்குது எங்களுக்கு தெரியும். முதலாவது ஈமான். எங்களுடைய ஈமான்ல குறை வந்துடக்கூடாது ஒரு நாள் ஈமான்ல. இரண்டாவது இபாதத் சரியா இருக்கணும் எங்கட. மூன்றாவது முஆமலாத், நாங்க செய்யற தொழில் குடுக்கல் வாங்கல் ஹலாலா இருக்கணும். நான்காவது முஆஷராத், குடும்ப வாழ்க்கை எங்கட மனைவி பிள்ளைகள் சரியா இருக்கும். ஐந்தாவது அஹ்லாக், குணம் நல்லா இருக்கும். இந்த 5ம் சேர்ந்ததுதான் தீன் இஸ்லாம். ஒன்றை பிடிச்சிட்டு இஸ்லாம், ஒன்றை வச்சுட்டு இல்லை. இந்த 5ம் எங்கட சரியா இருக்கும். அப்ப 5ஐயும் படிக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். எல்லோருமே குர்ஆன் படிக்க இல்லை, படிச்சு கொடுக்க ஆக்கள் தேவை யாராவது. இன்று பயான் என்ற பெயரால சிரிப்புகளும் ஜோக்குகளும் தேவையில்லாதவைகளும் அது என்னென்னமோ எல்லாம் பேசிட்டு போதல்ல. அதல்ல சகோதரர்களே. நரகவாதிகள் நரகத்துக்கு போயிட்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்துல கொஞ்சம் கேட்டிருந்தா, என்ன செஞ்சிருந்தா, கேட்கிறது அவ்வளவு பெரிய அமல். இப்ப நீங்க ஒரு மணித்தியாலம் இடத்தை காது தாழ்த்தி கேட்க போறீங்கிறது நீ நினைக்காதீங்க சாதாரண ஒரு விடயம் என்று. அமல் இது. என்ன காது தாழ்த்தி கேட்கிறோம், கேட்டா தானே யோசிக்கலாம். கேட்காம யோசிக்கலுமா? உங்களுக்கு மூளையில் ஒரு விடயம், ஒரு ஆள் ஒரு விடயத்தை போடுறார், உண்ட காதால கேட்டது ஓஹோ அப்படியோ சொல்லுவாங்களாம் நரகவாதிகள். லவ் குன்னா நஸ்மஉ, நாங்க கேட்டிருந்தா, அவ் நாகிலு, சிந்தித்திருந்தால், கேட்டதை யோசிக்கலாம். மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. முதலாவது கேட்கல சகோதரர்களே. எப்படி கேட்கிற? ஜும்மா இன்றைக்கு எங்கட ஜும்மாக்கள் உதாரணமா 10 நிமிடம் 20 நிமிடம் ஜும்மா ஓதுறதை பொறுத்து இருக்குது. சிலவங்க பொறுமதியான விடயங்களை படிச்சு தருவாங்க, சிலவங்க எங்க ஒன்றும் தெரியாம சும்மா பேசிட்டு போய்த்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்றொண்டா படிச்சு கொடுப்பாங்க. சில நேரம் ஒரு நாள் பயான் பண்ணாங்களாம், சுபஹ தொழுதுட்டு லொஹர் வரை, லொஹர தொழுதுட்டு அசர் வரை நடக்குது பயான் கண்டினியூவா. ஏன்? படிச்சு கொடுத்து முடிக்கணுமே, அப்பதானே மனிதன் தெளிவு பெறுவான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, காலத்தை ஒதுக்குறது, நல்ல விடயங்களை கேட்கிறது ஆகப்பெரிய அமல். ஒன்றுக்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை கேட்டுட்டு தூங்குறது, அதோடைய தர்ஜமாக்களை பயான்களை
அப்ப என்ன சொல்லுது குர்ஆன்? அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்களுக்கு வழிகாட்டுறான் அல்லாஹ். நீ உலகத்துல நல்லா வாழுங்க, ஆகிரத்துல சொர்க்கம் அடைவீங்க. எங்கட வாழ்க்கை சகோதரர்களே நீளமானது. விளையாடிட்டு போறதுக்கு வரல. நாங்க 3 வாழ்க்கைக்கு உடைய முழு ஆதாரம் எங்களுக்கு தேவை. முதல் உலகம், 2வது பர்சக், 3வது ஆகிரா. இந்த 3ஐயும் கடந்து போயிருக்கோம். நாங்க சும்மா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே காலத்தை கழிச்சிட்டு சனி ஞாயிறு வந்தா ஜொலி பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே போறண்டா இந்த பயானெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்படி கேட்கவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. சும்மா அப்படியே காலத்தை கழிச்சு, மிருகங்கள் கழிக்குதா காலம், பறவைகள் கழிக்குதே காலம், இது மாதிரி கழிச்சிட்டு மௌத்தாயிடலாம். அப்படி இல்லை, அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் சும்மா விட மாட்டான் எங்கள் எல்லாத்தையும். ஃபிரௌன் எவ்வளோ கூத்து காட்டினவனே அல்லாஹ் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஃபிரௌனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஃபிரௌனோட மனைவி சொர்க்கத்தில். ஃபிரௌனை கொண்டு போய் அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வ அஷியா அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். காலை மாலை ஃபிரௌனுக்கு நரகம் காட்டப்படுது. போட்டு போட்டு எடுக்கான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும். கபர்ல, இப்ப பர்சக்ல, உடம்பு அங்க, ரூஹிங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பொறுமதியான வாழ்க்கையில என்ன கொஞ்சம் மீதமா இருக்கீங்கடா, அவ்வளவுதான். மீதமுள்ள காலத்துல கல்புல நீயத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு இடையில நான் குர்ஆனை படிப்பேன். யார் யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் கை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ் தான் இறக்கப்படும். முதல்ல நாங்க ஹிம்மத்து, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. குர்ஆனை படி. குர்ஆனை படிச்சதுக்கு பிறகு யா அல்லாஹ் நீ மௌத்தை தான் அல்லாஹ்ட்ட துஆ கேளு. நான் குர்ஆனை படிக்காம மௌத்தாயிடப்படாது. நான் சொத்து சேர்க்காம மௌத்தாகலாம், வீடு கட்டாம மௌத்தாகலாம், ஆனா குர்ஆனை படிக்காம நான் மௌத்தாயிடக்கூடாது. வழிகளை தேடுங்க. எப்படி படிக்கிறது? அதான் நான் சொன்னேன், இந்த 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் கைட் பண்ணலாம், முழுக்க பேச இயலாது எங்களுக்கு. அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, குர்ஆனுக்குள்ளதான் முழுதும் இருக்கு. ஒவ்வொன்றாக ஓத 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 அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டுவார். நேரான வழியில போகலாம் சகோதரர்களே. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய ஆக முக்கியமான நிகழ்ச்சி, நாம குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 4 வகையான குடும்பங்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். எத்தனை வகையான குடும்பம்? 4 வகையான குடும்பங்கள் இருக்கு. எங்களோட குடும்பம் அதுல ஒன்றுதான். இப்ப நாங்க யோசிச்சு எங்களோட குடும்ப வாழ்க்கையில கொண்டு போகணும். குடும்பம் ஒரு சந்தோஷம். குடும்பம் என்ன? ஒரு சந்தோஷம். நாங்க தனி மனிதன் இல்லை. எங்கட குடும்பம் இருக்கு. எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள், எங்கட மாமா, எங்கட மாமி, எங்கட தாத்தா, எங்கட தங்கச்சி, இப்படி ஒரு குடும்பம். எங்கட இதுக்கு சொல்ற உஸ்ரா. குடும்பம் பெருக்க பெருக்க சொல்ற கபீலா. கபீலா எங்கட ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, எங்கட ஃபேமிலி, அந்த ஃபேமிலி. பெருமைக்கு அல்ல இதெல்லாம். அல்லாஹ் 4 வகையான குடும்பங்களை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது குடும்பம் என்ன? கணவனும் முஃமினான கணவன், மனைவியும் மூமினான மனைவி. இது உலகத்தில் ஆக சிறந்த குடும்பம். கணவனும் எப்படி? முஃமின், நல்ல இபாதத்தான. மனைவியும் எப்படி? அப்படியே தான். இதுக்கு உதாரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த மனைவிமார்கள்ல முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசி மனைவி யாரு? மைமூனா பின்த் ஹாரிஸ். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். அவங்களுக்கு சொல்ற உம்மஹாத்துல் முஃமினீன், உம்மஹாத்துல் மூமீன்களின் தாய்மார்கள். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல, சூரத்துல் ஹுஜராத்ல அவங்களோட வீட்டை பத்தி, அவங்க எப்படி வாழணும், வீட்டில் என்ன செய்யணும், என்ன சொர்க்கவாதிகள் அவங்களாம் சொர்க்கவாதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் மனைவியை முடிக்கும் பொழுது இந்த இடத்துல வயது பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை வயது? 25 வயது. ஆனா முதல் மனைவிக்கு எத்தனை வயது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 40 வயது. 25 வயதுல உள்ள ஒரு ஆள் 40 வயது பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்றார் என்றா அதுதான் தேவை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ நல்ல பெண்ணா, தன்னுடைய அவ்வளோ பணத்தையும் கணவனுக்கு செலவழித்த பெண். தன்னுடைய அவ்வளோ பணத்தை. ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்கிறது மதீனாவுடைய சீமாட்டி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், அப்படித்தானே? எல்லாரும் ஞாபகம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல்னா என்ன?
நம்ம ஸ்ரீலங்கா ரபியுல் அவ்வளுக்கு என்ன செய்வோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்போமா இல்லையா? எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பேசும், தமிழ்ல அரபுல எல்லா பாஷையிலையும் பேசும், கசீதாக்கள் படிக்கும். ரபியுல் அவ்வல் வந்தா நீங்களும் செய்யும் என்றா நாங்க செய்யலன்னு இன்னொரு கூட்டம் செஞ்சிரும். ரபியுல் அவ்வல் வருது, எல்லாரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட நபி, எங்கட கல்புல உள்ளவங்க அவங்க தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட பேர பிள்ளைகளுக்கு அவங்க யாரு, அவங்களோட வரலாறு என்ன, அவங்களோட ஹிஸ்டரி என்ன படிச்சு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாளை ஒதுக்குங்க, 2 நாளை ஒதுக்கி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் ஒன்று தான் அவங்களோட மனைவி கதீஜா முழு செல்வத்தையும் செலவழிச்சாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலுக்கு அனுப்பல, பக்கத்திலே வச்சுட்டார், தொழிலுக்கு அனுப்பல. எவ்வளோ சாலிஹான நல்ல மனைவி என்றா அந்த நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமையும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஹிரா குகையில கண்டுட்டாங்களே நபி, அவங்க கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில கட்டி அணைக்கிறார். இக்ரா ஓதுங்க ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தில் ஓடி வாராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஓடி வாராங்க, என்ன போத்துங்க என்ன போத்துங்க, பயமா இருக்குது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போத்திட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆறுதல் சொல்றாரு. இப்படி மனைவி அமையும், ஆறுதல் சொன்னாங்க. செல்ல என்ன விட்டு போனீங்க தானே, உங்களுக்கு நடக்கத்தான் ஓடும் உங்களுக்கு. ஹதீஸ்ல புகாரியுடைய ஹதீஸ் சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையா அல்லாஹ் அவங்கள கைவிட மாட்டார். யாரை பார்த்து? மாப்பிள்ளையை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது. மாப்பிள்ளட குணத்தை படிச்சு வைக்கணுமா மனைவி? முதலாவது குணத்தை சொல்றா என்ன? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறீங்க, எங்களோட ஃபேமிலி எல்லாம் நீங்க ஒத்துமைப்படுத்தினவங்க, செலவழிக்கிறீங்க. வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தை சுமக்கிறீங்க நீங்க, மக்களுடைய கஷ்டத்தை. வதக்ர ضيف, விருந்தாளி வந்தா சாப்பாடு கொடுக்குறீங்க. வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மைக்கு உதவி செய்றீங்க. நல்ல குணம் இருக்கு உங்கள்ட்ட. யார் சொல்றா? ஊர் மக்கள் சொல்ல இல்ல. உங்களை என்ன புகழணும் முதலாவது எங்கட மனைவி, அதுக்கு நாங்க நல்லா இருக்கோம். இது இஸ்லாத்துல ஒன்று. ஒரு ஆளை புகழ்றது, கணவன் மனைவியை புகழ்றது, மனைவி கணவனை புகழணும் அவங்களுடைய நல்ல விடயங்களை வச்சு. புகழ்ந்தா இந்த புகழ் பெருமைக்கு அல்ல, இது உற்சாகத்தை உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அவங்களோட மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு பெரிய குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்து வளர்த்தாங்க உம்மத்துக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றில் 4 பெண்கள், ஒரு பிள்ளையை வளர்க்கிறது, 2 பிள்ளையை, 4 பெண் பிள்ளைகளை. ஒரு நாள் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. என்ன கதீஜா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு, வீட்டில் ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவங்களுக்கு கவலை வருமா இல்லையா? அப்படியே கவலையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் கதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லு. யார சலாம் வருது? இப்ப யார சலாம்? எங்களுக்கு அனுர இஃப்தாருக்கு லெட்டர் அனுப்பினா போதும். எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஜனாதிபதி இஃப்தாருக்கு லெட்டர் வந்திருக்குது, முழு மொன்ட்ரியலுக்கும் காட்டி தெரியும், கனடாக்கு முழு கனடாக்கும் போய் தருவோம். கூப்பிட்டுருக்கீங்க, யார் கூப்பிட்டு தெரியுமா? எங்களை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. அல்லாஹ் சலாம் சொன்னான். எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க சகோதரர்களே. ரெண்டாவது, உங்களுக்கு சொர்க்கத்தில் கசப் என்ற ஒரு முத்தால மாளிகை கட்டி இருப்பதாக நன்மாராயம் சொல்லும். எதால? ஒரு முத்தை கொடைஞ்சி, அந்த முத்துடைய பேர் கசப். என்னத்துக்கு? சாலிஹா நல்லா வாழ்ந்ததுக்கு குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஜனாசாக்கள் அடக்கி இருப்பாங்க வாழ்க்கையில. தலைவரா இல்லையா? தலைவரண்டா அப்படித்தான் மையத்துக்கு இறங்கும். தலைவரண்டா ஹாதிமுல் உம்மத்துடைய ஹாதிம் தான், அவர் தான் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கபர்களுக்கு தான் இறங்கியிருக்கார். அதுல ஒரு கபர் தண்ட மனைவியிட கபருக்கு இறங்கினாங்க. யார கபர்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கபருக்கு இறங்கி மையத்தை அடக்கினாங்க. இப்படி வாழ்ந்த குடும்பம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு குடும்பம் உலகத்தில் வாழுது இன்றைக்கு. கணவனும் நல்ல, மனைவி நல்ல. மாஷா அல்லாஹ். அப்படி குடும்பமா எங்க குடும்பத்தை அல்லாஹ் ஆக்குவானாக.
எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடு. தேவையில்லாத குடும்பத்தில் கொண்டு சேர்த்து விட்டுறக்கூடாது, பின்னால வரும். எங்களோட மகனை நல்லா ஆக்கிட்டு எடுக்கிற மருமகள் நல்லவளா இருக்கும். அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய சட்டம் எல்லாம், மற்றவங்களுக்கு அல்ல. இஸ்லாம் இல்ல, மார்க்கம் இல்ல சகோதரர்களே. போய் வேற இடத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு, அங்கங்க இஸ்லாம் பார்க்கிற, அங்கங்க நிம்மதி பார்க்கிற, அங்கங்க சொர்க்கம் பார்க்கிற, அந்த வீடு நரகம் தான். அந்த வீடு நரகம் தான். அது பேசி வேலை இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணல் முற்றிலும் கோணல் இல்ல. இந்த நாளும் வீட்டுல பிரச்சனை தான், குடும்ப பிரச்சனை தான். யாரப்பா செலக்ட் பண்ணீங்க, யார் எடுத்தீங்க? முதல் முனாஃபிக் வேற, காஃபிர் வேற, கெட்ட குடும்பம் இருக்குது உலகத்துல. பிஸ்ஸாஹுல் அஷீரா. நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தன் வார நேரம் சொன்னாங்க, நான் வாரான் பாப்பாண்டாங்க. யார்? ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, நான் வாரான் கவனம். அப்படி இருப்பான் எங்கள்ல. பெய்திரப்படா, கிட்டையும் போயிடப்படா அந்த குடும்பத்துக்கிட்ட. நான் வாரான் சபை குழப்பி சொல்றேன் இல்லையா எங்கட பாசல. பிஸ்ஸாஹுல் அஷீரா. டொரண்டோல இருக்கான், ஹாமான் இருக்கான், ஃபிரௌன் இருக்கான் டொரண்டோல. ஃபிரௌன் குடும்பத்துக்கு போனா எப்படி? ஹாமான் குடும்பத்துக்கு போனா முடிச்சு. அந்த பிள்ளை முடிஞ்சு, அந்த மாப்பிள்ளை முடிஞ்சு. இந்த சீரழிது அதுதானே குடும்பங்கள் எல்லாம். பிஸ்ஸாஹுல் அஷீரா. கெட்டவன் வாராண்டாங்க நபி சொல்ல. அவ்வளவு பெரிய உயர்ந்த நபி சொல்றாங்கன்னு படிச்சு தந்தாங்க எங்களுக்கு. அதனால சகோதரர்களே, முதலாவது குடும்பம், கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். இன்னொரு உதாரணம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 18 வருஷம் நோய். பெரிய செல்வந்தர். நோயால முழு செல்வமும் அழிஞ்சிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அய்யூப் வானான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா மனைவி மட்டும் பிடிச்சிட்டாங்க. என் கணவன் கணவன் தான். நல்ல மனைவி இருக்காலே ஒரு நாளும் போக மாட்டார். நல்ல மனைவி ஒரு நாளும் உங்களுக்கு என்ன வந்தாலும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்ல நபி அவங்கள மடியில தூக்கி வச்சால் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? நல்ல கணவன் நல்ல மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி போல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து கோபம் வார. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனையில, என் மனைவிக்கு 100 கசை அடிப்பேன், 100 அடி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. சத்தியம் பண்ணிட்டாங்க. என்ன செய்யறது? இப்ப இவ்வளவு பார்த்த மனைவி, 18 வருஷமா பார்த்த மனைவிக்கு அடிக்கலுமா? அதானே மனைவிமாருக்கு அடிக்கக்கூடாது. மனைவிமாருக்கு அடிக்கக்கூடாதுன்றைக்கு அதுக்கு தானே. ஏன்? நல்லா பார்க்கிறவங்க, நல்லா கவனிக்கிறவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்றான். என்ன செய்யறது? இப்ப நீங்க 100 வைக்கோல் புல்லுரிக்கு தானே, 100 புல்ல எடுத்து ஒரு அடி அடிங்க. என்ன சத்தியம் பண்ணிட்டீங்களே அடிப்பேன். சட்டத்தை அல்லாஹ் மாத்தி விட்டான். வஹுத் பியதிக திக்ஃபன் ஃபத்ரிப் வலா தஹ்னத். அல்லாஹ் சொன்னான், ஒரு 100 புல்லு கட்டிருக்கிற நோமா, அது வலிக்குமா? அதை எடுத்து ஒரு அடி மனைவி முடிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது வகையான குடும்பம். அல்லாஹ் எங்கட குடும்பங்கள் அப்படி மாத்துவானாக. இரண்டாவது ஒரு குடும்பம் குர்ஆன் சொல்லுது, கணவனும் காஃபிர், மனைவியும் காஃபிர். ஆக உலகத்தில் மோசமான குடும்பம் அது. உலகத்தில் அது மாதிரி கெட்ட குடும்பம் இல்லை. கணவனும் காஃபிர், மனைவியும். எல்லாருக்கும் பாடமான சூரா தப்பத் யதா பாடமா இல்லையா? ஓதுதார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஒரு குடும்பத்தை பத்தி சொன்ன சூறா தானே. கணவனும் குழப்பம், மனைவியும் குழப்பம். அப்படி இருக்கா இல்லையா? எங்கட காலத்துல பாக்குறோமா இல்லையா? கணவன் யாரு? அபூ லஹப். மனைவி யாரு? உம்மு ஜமீல், அர்வா. 2 பேர் நரகவாதி. அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நாசம் அடைந்து விட்டான். அல்லாஹ் நாசம் என்றது போற எப்படி உருப்படுற? அவர் புத்திசாலியா? அவ்வளோ அழகான ஆள் அபூ லஹப், அவ்வளோ செல்வம், அழகு, காசை வச்சு புத்திசாலியாக இயலாது. நாசமா போயிட்டார். அவரை பிள்ளையிலும் உருப்படல.
மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவர் சம்பாதித்த செல்வம் ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்க இல்லை. சயஸ்லா நாரன் ذات لهب, கியாமத்துடைய நாளையில் அவன் நரகத்தில் தான் நுழைவான். வம்ராதுஹு, அவனுடைய மனைவி அல்லாஹ் சொல்றான் உம்மு ஜமீல், வம்ராதுஹு ஹம்மாலத்தல் ஹதப், முள்ளுகளை சுமக்கக்கூடியவள். ரபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள முள்ள பரத்தி வச்சிருப்பார் காலில் குத்துறதுக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அப்படியே தூக்கிட்டு வரும்பொழுது கழுத்தில் ரீட் அந்த முள்ளுடைய கயிறு, அல்லாஹ் நாசமாக்கினான். அபூலஹப் நாசம், மனைவி நாசம். அல்லாஹ் இப்படி குடும்பமா எங்கட குடும்பங்கள் அல்லாஹ் ஆக்கிடக்கூடாது. உலகத்திலே நாசம் என்றா இனி சொர்க்கத்துக்காக போக போறாங்க, நரகவாதியர். இது இரண்டாவது வகையான குடும்பம். மூணாவது வகையான குடும்பம் சகோதரர்களே, கணவன் நல்ல, மனைவி சரியில்லை. கணவன் நல்ல, கணவன் தொழுகையாளி, கணவன் இபாதத்தாளி, கணவன்கிட்ட இஸ்லாம் இருக்குது, ஆனா மனைவிடத்தில் என்ன இல்லை, இஸ்லாம் இல்லை. இந்த குடும்பம் என்ன நடக்கும்? இந்த குடும்பத்தில் வார ஆக ஆபத்து என்னன்னா பிள்ளைகள் கெட்டு போய்த்திரும். பிள்ளைகள் கெட்டு போயிடும். கணவனும் நல்ல இருக்கணும் இஸ்லாத்தோட, மனைவியும் இஸ்லாத்தோட இருக்கணும். இதுக்கு உதாரணம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். யார குடும்பம்? நபிமார்களுடைய குடும்பம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அதனாலதான் அந்த காலத்துல இஸ்லாம் வாரத்துக்கு முந்தான கல்யாணம் முடிச்சது. ஆனா நாங்க அப்படி செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆண் கல்யாணம் முடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? தனக்குரிய மனைவியை தேர்ந்தெடுக்கணும். எப்படி தெரியுமா? சாலிஹான, மார்க்கமுள்ள, இபாதத்துள்ள பெண் எடுத்துருவோம் கையில. இல்ல எடுத்து திருத்துவோம். என்ன என்ன யோசனையா? எடுத்து திருத்த போறாராம். இஸ்லாத்துக்கு எடுத்து என்னையாவது பார்ப்போமே. மிச்சம் குறவு அப்படி நடந்தது, மிச்சம் குறவு. அப்படின்னா நீங்க பெரிய மார்க்கத்துடைய டாப் லெவல்ல இருக்கணும் அவங்களை திருத்துறது. அது நடந்திருக்க அப்படி மிச்சம் சான்ஸ் இல்லை, சான்ஸ். நீங்களும் இஸ்லாத்தோடு போய் தருவீங்க, நீங்கள் இஸ்லாத்தோடு போய் தருவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்களே, நாங்க தேர்ந்தெடுக்கிற மனைவி இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கும். டிக்டாக் மனைவி எல்லாம் நமக்கு தேவையில்லை. டிக்டாக் மனைவி தேவையில்லை, ஃபேஸ்புக் மனைவி தேவையில்லை, யூடியூப் மனைவி தேவையில்லை, முழு உலகத்துக்கும் டிசைன் காட்டுற மனைவி எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா வாழ்க்கையில்? அதெல்லாம் மனைவி அல்ல, அதெல்லாம் அது வேற என்னமோ. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், ஒரு பெண்ணை 4 விடயத்துக்கு தான் கல்யாணம் முடிக்கப்படும். முதலாவது லிமாலிஹா, சல்லிக்கு முடிப்பாங்க போய், நல்ல காசிக்கார குடும்பமா. இரண்டாவது வலி ஜமாலிஹா, அழகுக்கு முடிப்பாங்க போய், நல்ல பசந்தானவளா, அழகு ராணி ஒன்று முடிச்சிருக்கேன் நான். மூணாவது வலி ஹசபிஹா, குடும்பத்துக்கு முடிப்பாங்க போய், நல்ல ஃபேமிலி. வலி தீனிஹா, நாலாவது முடிப்பாங்க இந்த பெண்ணிடத்தில் இஸ்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையும் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், நீ தீனுடையவளை தேர்ந்தெடுத்துக்க. தீனோட அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா மெயின் பாயிண்ட் என்ன? தீன், இஸ்லாம், ஈமான். நீ சொல்றத சொல்லு கேட்டு நடக்கிறா, மாஷா அல்லாஹ். நீ அப்படி தேர்ந்தெடுக்க இல்ல, நபி அவங்க சொன்னாங்க என்ன? தரிபத் யதாக், நீ மண்ணா போய்த்தாய், வாழ்க்கை மண்ணா போயிட்டு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அட்வைஸ் எங்களுக்கு, ஒரு குடும்பம் இப்படித்தான் அமையும். இப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு பொன் தேட போறோம். இப்பதான்ப்பா 10 வயசு, பிரச்சனை இல்லை. இப்பதான் 15 வயசு, பிரச்சனை இல்லை. பொண்ணை தேடி வச்சு கொள்ளும். எந்த குடும்பத்தில் தேடுறது எடுக்கிறது எல்லாம் திட்டம் போட்டிருக்கு. என்ன பொன் பிறந்து வாரதில்லை, ஒரு நாளும் ஒரு பொன் பிறந்து வாரது இல்லை. எந்த சூழல்ல வளர்றாள் என்பது மிக முக்கியம். கார்டன்ல வளர்ந்த ரோஜா பூவை எடுத்து முத்தமிடுவோம், அதே ரோஜா பூ வளருது பேரையில. ரோஜா பூ எங்க முளைச்சிருக்குது? டாய்லெட் ஓடுற இடத்துல ரோஜா பூன்னு முளைச்சிருக்குது. யாராவது முத்தமிடுவோமா? மோந்து பாப்போமா? ரோஜா பூ தான், ஆனா முளைச்ச இடம் போல. கொட்டுக்கோல இருக்குதே, வல்லார கொட்டுக்கோலன்னா $8 கட்டு. விலை கூடாதான் நெஞ்சு. கொட்டுக்கோல நல்ல இடத்துல முளைச்சிருக்குது, கொண்டு போய் சுண்டுவோம். அதே கொட்டுக்கோட முளைச்சிருக்குது எங்க? டெனேஜ் கான்ல. கிட்ட போவோமா? போயிடக்கூடாது. அழகான புள்ள, ஆனா முளைச்ச இடம் போல. மம்பத்த சூ என்கிறது பேரையில முளைச்சிட்டு. கவனமா இருக்கணும் வாழ்க்கையில சகோதரர்களே.
கவனமா இருக்கணும். எங்கட பிள்ளைக்கு ஒரு பொண்ணு எடுக்க போறோம், வெறும் முகத்து இன்றைக்கு முகத்தை தானே எப்படி மாத்தலாம்? ஆம்பளை பொம்பளை ஆகுறான், பொம்பளை ஆம்பளை ஆகுறான், கருப்பு வெள்ளை ஆகுது. அதெல்லாம் நோக்கம் தீன் இல்லண்டா முடிச்சு. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டார். ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபிமார்கள், ஆனா மனைவி அமையல. மனைவி அமையல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ் உதாரணம் சொல்றான், ரெண்டு பெண்களை. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. அடுத்து யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்டா 950 வருஷம் இஸ்லாமிய சேவையின் தலைவராக இருந்தவர். ஆனா மனைவி விரோதி. எப்படி இருந்திருக்கு அந்த ஊடு? இன்றைய உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு ஆம்பளைய உலகத்திலே நரகத்துக்கு அனுப்பணும் என்ற அறப்படிச்ச பொம்பளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா சரியா? உலகத்திலே ஒரு ஆம்பளைய நரகத்துக்கு அனுப்பணும்டா யாரை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்? அறப்படிச்ச பொம்பளை. அறப்படிச்சதுன்னா என்ன? என்னத்தை பாய போட்டாலும் பதில் வந்துடும் உடனே, பட் பட் பட்டு நெருப்பு மாதிரி வரும். ஒரு மனைவி, சாலிஹான மனைவியுடைய கணவனுடைய அடையாளம், கணவன் உள்ளத்தை நோய்க்க மாட்டார், மனைவியுடைய மனைவி கணவனுடைய உள்ளத்தை நோடிக்க மாட்டாங்க ஒரு நாள். இரண்டாவது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை கட்டில விட்டு அங்கிட்டு போகாது. எதை விட்டு போகாது? உங்களோட ரூம்ட செவரு கூட கேட்கப்படாது. உங்களோட பிரச்சனை அடிங்க, தாளுங்க, என்னையாவது செய்யுங்க, 4 மூளை கட்டிலுக்குள்ளதான். கட்டில விட்டு இறங்க கொள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் முசாபா செஞ்சு மோனக்கா செஞ்சு வைத்திருக்கு. இவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை. உங்க 2 பேர் பிரச்சனை பள்ளி அசரத்துக்கு வந்துடப்படாது. உங்க 2 பேர் பிரச்சனை மாமாக்கு போகப்படாது, மாமிக்கு போகப்படாது. என்னையாவது செய்யுங்க, கட்டில முடிச்சிருக்கு. இதுதான் உண்மையான குடும்பம். சண்டை வராதுன்னு யார் சொன்னது? ஏன்னா நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது மீகாயிலா? இல்லையே, அதுவும் ஒரு மனிதன், ஒரு பெண், நீங்களும் ஒரு மனிதன். பிரச்சனை வரும், வரத்தான் ஒன்றும் பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனை முடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டு கட்டிட்டாங்க. சின்ன வேலையில இட்டு கட்டுற உங்களோட மனைவிய இட்டு கட்டிட்டு மொன்ட்ரியல் என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். நபி அவங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா? எப்படி கையாண்டாங்க தெரியுமா? என்ன இட்டு கட்டிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சஃப்வானும் ஜினா செஞ்சிட்டாங்க. எப்படி? பப்ளிக்ல. நபி அவங்க என்ன செய்யறன்னு தெரியா? ரசூலுல்லாவே வஹி வரணுமே, கவலை. மனிதன் எந்த மனைவிக்கு இப்படி கதைச்சிட்டாங்களே கேள்விப்பட்டதோட போய் ஆயிஷாவை கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வச்சு ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை ரசூலுல்லா. எப்படி? இதான் முறை. என்ன செய்யல ரசூலுல்லா? எங்களுக்கு எங்கட மனைவியை பத்தி சொன்னா முதல் அடிக்கிற போன் அவளுக்கு தானே. கூட்டிட்டு போய் கூப்பிடு வாப்பா, கூப்பிடுமா, என்ன செஞ்சாய் நீ? இது முறையே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, 13 வயசு. அப்ப இட்டு கட்டிட்டாங்க. மதீனா பூர்த்தியா கதை. ஆயிஷாவும் சஃப்வானும் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க ஒட்டகத்தில். பெரிய சம்பவம். நபி அவங்க என்ன செய்யற? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 1 மாதம் போயிட்டு. எத்தனை மாதம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரயாணத்துல வந்து டயர்ட்ல இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. எத்தனை மாசம்? 1 மாசம். ரசூலுல்லாஹ் கேட்கல மனைவிட்டு. வருவாங்க, ஸலாம் அலைக்கும், ஆயிஷா எப்படி இருக்கீங்க, பேத்துருவாங்க, அவ்வளவுதான். ஏனென்றா அது மோராது. வெளி பிரச்சனைகளை கொண்டாந்து மனைவியை துன்புறுத்தப்பட ஒரு நாள். அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி கலைச்சிருக்குது, இதை கொண்டாந்து வீட்டுக்கு அந்த ஊத்த குப்பை போடப்படாது ஒரு நாள். 1 மாதம் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டாய்லெட்டுக்கு போறாங்க. அந்த காலத்துல டாய்லெட் வெளியே மதீனால, வீட்டுல இல்ல. டாய்லெட் போற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. மிஸ்தஹுடைய தாயோட தான் போற நேரம். அந்த தாய் வலி விழுந்துட்டாங்க. வலி விழுந்ததோட சொன்னாங்க, தைஸ மிஸ்தஹ், என் மகன் மிஸ்தஹ் நாசமா போடும்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னம்மா சொல்றீங்க? உங்களோட மகனுக்கு பதுவா செய்றீங்க? ஆயிஷா உனக்கு தெரியாதா? இப்ப கேட்க உனக்கு தெரியாதா ஆயிஷா? என்ன? எந்த மகன் இந்த உபை இப்னு சலூல் எல்லாரும் சேர்ந்து ஒன்று இட்டு கட்டினவனு தெரியாதா? தெரியாதே. எப்ப இட்டு கட்டின? 1 மாசத்துக்கு முன்னால. மாப்பிள்ள கூட போய் சொல்லல. உடனே வீட்டுக்கு வந்தா அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா அப்படி ஒரு அம்மா கூட சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவும் கூட சொல்லல.
இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எப்படி இருக்கீங்க ஆயிஷா, கைஃபத்தீக்கும்? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மாசத்துக்கு பிறகு தான் கேள்விப்படுது, என்னை பத்தி இப்படி பேசுதே மதீனா. எது பிறகு கேள்விப்படுது? ஒரு மாசத்துக்கு பிறகு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார சொல்லதான் அம்மாட விட்டு போயிட்டு வரையான்னு போய்வாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நல்ல குடும்பம், சாலிஹான குடும்பம், கணவன் நல்லது, மனைவி நல்லது, இவங்க ரெண்டு பேரும் நல்ல இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி அமையல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி அமையல. அல்லாஹ் சொல்றான், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் உதாரணம் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உங்களோட மனைவிமார்கள் காஃபிருக்கு. فخانتاهما, அவங்க மோசடி பண்ணிட்டாங்க. கணவன்மாருக்கு மோச இஸ்லாத்துக்கு வரல. فلم يغنيا عنهما من الله شيئا. அப்ப ஆக முக்கியம் எங்கட மனைவியை நாங்க முஸ்லீம் காஃபிர் மனைவி ஒன்று எடுத்துட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பு, எங்களோட பரம்பரையிலே வந்துடக்கூடாது. அப்படி அவசரப்பற்றக்கூடாது. அவசரப்பட்டவங்களுடைய ஒரு நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். காஃபிர் மனைவியை தேர்ந்தெடுத்தவங்களோட நிலைமை உங்களுக்கு தெரியும். அவங்களோட பிள்ளைகள் சீரழிஞ்சிடும். என்ன சீரழிஞ்சிடும்? எங்களோட எதிர்கால சந்ததி பொட்டியில போகும். கவலையோடு தான் நாங்கள் கதைக்கணும். இது எதிர்கால சந்ததி பாவம். எங்களோட வாப்பா அப்பா இஸ்லாத்தை பாதுகாத்து தந்தது. ஆனால் நாங்கள் எங்களோட சுய ஆசைக்காக எங்களோட பரம்பரை இஸ்லாத்தோடு மாத்திட்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அதுதான் கெட்டு போனான். மனைவி சரியில்லை, பிள்ளை தாயை போல, பிள்ளை நூலை போல, சேலை தானே, தாயை போல தானே பிள்ளை வரும். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெள்ளம் வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை கண்டுட்டாங்க. உடனே மகனை கண்டு சொன்னாங்க, மகன் யா முனையர் கம்மஅனா, மகன் கப்பல்ல ஏறிக்க. மகன் என்றா உங்களுக்கு இறக்கம் இருந்தான் என்னென்றாலும் மகன் கப்பல்ல ஏறிக்க. மகன் அவன் சொன்னா, சொல்லு கேட்கிற இல்லையா, அவன் சொன்னா சாவிலா ஜபலி யாசிமுனி மினல் மா, வாப்பா நான் அந்த மலையில ஏறிப்பா, என்ன பாதுகாத்துக்குவேன். பேசிட்டு இருக்கும் பொழுது வஹால பைனஹுமல் மௌஜ், ஒரு அலை ஒன்று வந்து பிரிச்சிட்டு மகன் கண்ணுக்கு முன்னுக்கு அழுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை, என்னன்னாலும் மகன் தானே. அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இன்ன பினி மின் அஹ்லி, என்ன மகன் என்ற ஃபேமிலி. அல்லாஹ் சொன்னான், இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நோ, நீங்கள் மடையனாவதை விட்டு எச்சரிக்கின்றேன், அவனோட மகன் இல்லை. உம்மா சரியில்லை, என்ன நடக்குது சகோதரர்களே? உம்மா சரியில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நரகவாதி ஆயிட்டான். இரண்டாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, ஆனா மனைவி வாஹிலா வாலிஹா. இது மூணாவது குடும்பம். நாலாவது குடும்பம் சகோதரர்களே, மனைவி நல்லம், கணவன் சரியில்லை. மனைவி நல்லம், கணவன் என்ன சரியில்லை. இந்த குடும்பம் ஆக சோதனையான குடும்பம். இது எங்கட காலத்துல பார்க்கிறோம். அந்த பெண் முசல்லாலே தான், அந்த பெண் சாலிஹான பெண், ஆனா போய் முடிச்சு கொடுத்திருக்குது தேவையில்லாத ஒரு மருமானுக்கு. தேவையில்லாத மாப்பிள்ளை ஒன்று எடுத்துட்டீங்க, வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்டீங்க. மகளுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. நீங்க பார்த்தது காசை, நீங்க பார்த்த கனடா பாஸ்போர்ட்டு, நீங்க பார்த்த பெரிய ஃபேமிலி, பார்த்தா பெரிய மோசமானவன், தொழுவல்ல, இபாதத் இல்லை, இஸ்லாம் இல்லை. அந்த பிள்ளோட வாழ்க்கை பாவம். அவன் மௌத்தோட குடும்பம் தான் செய்வான். இதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னதுதான் யார தெரியுமா? ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய மனைவியை. ஃபிரௌனுடைய மனைவி யாரு? ஆசியா பின்த் மஸாஹிம், எவ்வளோ உயர்ந்த பெண். ஆனா கணவன் யாரு? ஃபிரௌன். என்ன செஞ்சான்? அதனாலதான் மருமகன் எடுக்கும் பொழுது சகோதரர்களை சிறந்த குடும்பத்தில் போய் சேர்ந்துரும். பாருங்க, இபாதத்துள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகள் ஸைனப் ரலியல்லாஹு எடுத்த மருமகன் யாரு? அபுல் ஆஸ் பின் ரபீ. ருக்கையா ரலியல்லாஹு எடுத்த மருமகன் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு. உம்மு குல்சூமுக்கு எடுத்த மருமகன் யார்? திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு. நாலாவது மருமகன் யார்? தனது கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எடுத்த மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி மருமக்கள்? நபி அவங்களுடைய செலக்ஷன் எதை வச்சு சகோதரர்களே? நல்ல குடும்பம் வரணும் என்றா ரெண்டும் அமையும். எங்கட மகளுக்கு ஏத்த மருமகன் எடுக்கும், இபாதத்தாலி, மார்க்கமுடையவர். அதான் நபி அவங்க சொன்னாங்க, தீன் அக்லாக் ரெண்டும் கிடைச்சிட்டா மருமகன் எடுத்துரு. அதிகமானவங்க பெண் பிள்ளைகளோடு இருக்கிறோம்.
இந்த பெண் பிள்ளைகளை யார கையில் ஒப்படைக்க போறீங்க? தேவையில்லாதவண்ட கையில கொடுத்துறாதீங்க, தேவையில்லாதவண்ட கையில கொடுத்துறாதீங்க. நல்ல குடும்பமா மாறணும். ஃபிரௌன் என்ன செய்றான்? ஆசியா எவ்வளோ உயர்ந்த பெண். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு மகன் செல்லு கேட்கிறதே இல்லை. அந்த மகனை பிடிச்சி எடுத்துட்டு வாப்பா கூட்டிட்டு வரார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கலீஃபா தானே, யாரோ கலீஃபா, ஒன்றும் செல்லு கேட்கிறான் இல்லை. அவன் வந்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான், கலீஃபா, ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்யற கடமையில எத்தனை கலீஃபான்னு கேட்டான். பிள்ளை எப்படி ஆள் அறிப்பான் அவன்? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 3. ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்யற கடமை எத்தனை? 3. முதலாவது, நல்ல பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, நல்ல பேர் வச்சிருக்கோம் பிள்ளைக்கு. 3வது சொன்னாங்க, வாப்பா தான் குர்ஆன் படிச்சு கொடுக்கணும் பிள்ளைக்கு. உடனே அந்த பிள்ளை சொன்னா, கலீஃபா, எங்கட வாப்பான்னா 3ம் செய்யல, எங்கட வாப்பா 3ம் செய்யல. என் அம்மா யார் தெரியுமா? நெருப்பு வணங்குற பெண், மஜூசி. மஜூசி பெண்ணை கல்யாணம் முடிச்சுதான் நான் பிறந்த கலீஃபா. அப்படியா? உமர் ரலியல்லாஹு ஆச்சரியமா போயிடுச்சு. 2வது, எங்கட வாப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜுல். என்ன பேரு? ஜுல். ஜுல்னா வண்டு. அதுவும் இந்த மூக்கால டாய்லெட்டை உருட்டும், மலத்தை உருட்டுற வண்டுக்கு சொல்ற ஜுல் எங்க வாப்பா வச்ச பேர். 3வது, உடனே சொன்னா, வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா, எங்கட வாப்பா குர்ஆன்ல ஒரு ஹர்ஃபாவது படிச்சு தரல கலீஃபா. உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்தாங்க, வாப்பா கடிக்க. பிள்ளை செல்லு கேட்குது இல்ல, பிள்ளை மோசம்ண்டா, பிள்ளைக்கு அடிச்சு வேலை இல்லையே, அங்கேயோ இடத்துல பிரச்சனை இருக்கு. இப்ப இங்க கரண்ட் வருது இல்ல, கரண்ட் வராட்டி மெயின் சுவிட்சை பாருங்க போய், மெயின் சுவிட்ச்ல என்னமோ பிரச்சனை இருக்குது, டேங்க்ல என்னமோ பிரச்சனை இருக்குது. வாப்பாட பிரச்சனை, நல்லவள கல்யாணம் முடிக்க இல்ல, நல்ல பேர் வைக்க இல்ல, குர்ஆனை படிச்சு கொடுக்க இல்ல, குடும்பம் சீரழிது. அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, சாலிஹான பெண்ணுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் மஸாஹிம். அந்த பெண் அவ்வளோ இபாதத்துள்ள பெண். ஃபிரௌன் கண்டுபிடிச்சிட்டார், என்ற மனைவி முஸ்லிம், விடக்கூடாது இவளை. என்ன செஞ்சான்? ஆசியாவை நிர்வாணமாக ஆக்கி, ஃபிரௌனதில் அவுதாத், 4 குச்சிகள்ல ஆசியாவை கட்டி வெயில்ல போட்டு வேதனை பண்றான். வெயிலே சாவு, தண்ணி தர மாட்டான் குடிக்க. நல்ல பெண்ணுக்கு மோசமான கணவன் அமைஞ்சா அப்படித்தான், விட மாட்டான், துன்புறுத்திட்டே இருப்பான். கடைசி நேரம் வருது, தண்ணி கொடுக்க இல்லை. என்ன செய்யறான்? ஒரு கல் ஒன்று எடுத்து ஆசியாவுடைய தலையில போடுறதுக்கு வாரான். இந்த நேரம் ஆசியா அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறா. அல்லாஹ் அந்த துவாவை குர்ஆன்ல சொல்லிருக்கான். என்ன துவா கேட்டா? ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னah, ரப்பே சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகை கட்டணைக்கு. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த பெண் கேட்ட துவா இந்தக, உனக்கிட்ட. அல்லாஹ் உடனே சொர்க்கத்துல மாளிகை கட்டினான். ஆசியாவுடைய உயிர் அல்லாஹ் எடுத்துட்டான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 4 குடும்பம் தான் இந்த உலகத்தில் இருக்கு. எந்த குடும்பமா எங்க குடும்பத்தை நாங்க ஆக்க போறோம்? முதலாவது, கணவனும் மோசம், மனைவியும் மோசம். 2வது, கணவன் உயர்ந்த, முதலாவது கணவனும் உயர்ந்தவர், மனைவியும் உயர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி. 2வது என்ன சொன்னோம்? கணவனும் மோசம், மனைவியும் அபூ லஹப், உம்மு ஜமீல், குர்ஆன் தப்பத் யதா. 3வது என்ன குடும்பம்? கணவன் நல்லம், மனைவி மோசம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. 4வது, கணவன் மோசம், மனைவி நல்லம். யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. இந்த 4 வகையான குடும்பம் இருக்குது உலகத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க எங்கட குடும்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை போல ஆக்கிக்கொள்ளோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை போல ஆக்கிக்கொள்ளோம். எங்கட மனைவியை, எங்கட பிள்ளைகளை, எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகள், எதிர்காலத்தில் எங்கட பெண் பிள்ளைகள், எதிர்காலத்தில் எங்கட ஆண் பிள்ளைகளுக்கு எடுக்கிற மருமகன், எடுக்கிற மருமகள் மார்க்கம் உள்ளவர்களை பார்த்து எடுத்துரும். இல்ல கல்யாணம் முடிச்சு 1 மாதத்திலே பாக்ஸிங் நடக்குது. மாமா பாக்ஸிங் மருமகனுக்கு.
கொடுக்கிறார், அடி கொடுக்கிறார், அடி கொடுக்கிறார், சரி வராது, ஊட்டே பிரச்சனை, நரகம் தான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, குடும்பம் என்கிறது இஸ்லாத்துல ஆக முக்கியம். நீங்க அப்படி சந்தோஷமான குடும்பங்களை பாருங்க, போய் அந்த வீடு சிரிப்பாரி, வீடு சந்தோஷம், வீடு மணக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ தொழுதுட்டு பார்க்காங்க, மருமான காணல. யாரை காணல? கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பிறகு மருமான சுபஹுக்கு போய் தட்டினா என்ன நடக்கும்? தட்டுற ஆள் இருக்கா, அப்படி தட்டுறதுக்கு விட்டா தானே மருமகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதால தான் மகளை பக்கத்தில் வச்சிருந்தாங்க. இந்த பச்சை குப்பா இருக்கே மதீனாவில், பச்சை குப்பா இருக்கு தானே, பச்சை குப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, அது பக்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. சுபஹுக்கு பார்த்தாங்க, காணல மருமான. மெல்ல போயிட்டாங்க, விட்டு தட்டிட்டாங்க. தட்டோன் மாமா தட்டோன் தட்டிட்டு என்ன சுபஹுக்கு வரல? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, தூக்கம் போனா நான் என்ன செய்யன்னு கேட்டார். தூக்கம் போனா நான் என்ன செய்யன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கொஞ்சம் ஆள் கோவத்தில் இருக்கார் மருமான். தொடையில் அப்படி அடிச்சு, வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் என்றாலே தர்க்கம் தான் செய்கிறானே என்ற ஆயத்தை ஓதிட்டு வந்துட்டாங்க. எப்படி நடந்து கொண்டாங்க? இன்னொரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வேலை. ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது ஹசன் ஹுசைன் எல்லாம் 2 பிள்ளைகள் தானே. ஆனா ஃபாத்திமா எல்லாம் 5 பிள்ளை, சின்னத்துல மௌத் ஆயிட்டு. ஹசன் ஹுசைன் உம்மு குல்சூம் முஹ்சின் 5 பிள்ளை. ஹசன் ஹுசைன் தான் பிரபல்யம் அடைந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு குல்சூமும் பிரபல்யம். உம்மு குல்சூம உமர் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்க பிற்காலத்தில். வேலை கூட அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, போய் உங்க வாப்பா கிட்ட வேலைக்காரன் வாங்கிட்டு வா. எல்லாருக்கும் கொடுக்காரு வேலைக்காரன் காதிம். ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து பார்த்தாங்க, வாப்பா பேசிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோட. அப்படியே போயிட்டாங்க நடந்து வந்து. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு நடையும் ரசூலுல்லாஹ் நடை ஒரே மாதிரி. நபியும் கண்டாங்க, மகள் வந்தத போயிட்டாங்க. இரவானத்துக்கு பிறகு மகள் வந்தாங்களேன்னு ரசூலுல்லாஹ் போறாங்க. எங்க மகள் வீட்டுக்கு போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தூங்குறாங்க, அல் ரலியல்லாஹு தூங்குறாங்க. மாமா என்ன செஞ்சாரு தெரியுமா? 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்துட்டாங்க. 2 பேர் தூங்க கூட. எங்கட மாமா இருப்பாரா? இதெல்லாம் சீரா, இதான் படிக்கணும். ரபியுல் அவ்வல்ல படிக்கிறதான். மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில போய் உட்கார்ந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ற குளிர் தன்மைக்கு நெஞ்சில விளங்கு. கேட்டாங்க, மகள் என்ன வந்த மகள்? இப்படிதான் வேலைக்கு ஒரு ஆள் கேட்டு வந்தேன். ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா மகளுக்கு வேலைக்காரன் கொடுக்கணுமா இல்லையா? நபி உங்களுக்கு தெரியும், வேலைக்காரனை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு படிச்சு தரவா ஃபாத்திமா? என்ன வாப்பா சொன்னாங்க? மகள், நீங்க தூங்குற நேரம் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லு. 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. 34 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க மகள். உங்களுக்கு வேலைக்காரன் கிடைக்கிறத விட சிறந்தது. உங்களுக்கு வேலைக்காரன் வந்து அவ்வளவு ஹெல்ப்பா இருக்குமோ, அடுத்தண்டு நீங்க உங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அவசரமா இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட செய்வோமா? பெண்களுக்கு படிச்சு கொடுங்க. நாளைக்கு வேலை, சமைக்கணும், வேலைக்கு போகணும். எவ்வளவு பொம்பளைகளுக்கு வேலை சொல்றாங்க தெரியுமா? தனியாக ட்ரிப் போகணும், பொம்பளைகளுக்கு இப்போ வேலை வந்துடுச்சு. நாங்கள் டொரண்டோலேருந்து 40 பொம்பளைகள் வாரம், 50 பொம்பளைகள் வாரம் மொன்ட்ரியலுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றீங்களா? பொம்பளைகளுக்கு வேலை கூட்டிட்டு தனியாக போறாங்க. எல்லாம் இந்த வேலையெல்லாம் குறையும் இன்ஷா அல்லாஹ். வேலையெல்லாம் குறையும். எங்களோட பெண்கள் இந்த 33 33 34 திக்ர், இந்த திக்ருக்கு பேர் தெரியுமா? தஸ்பீஹ் ஃபாத்திமா. இந்த தஸ்பீஹ்க்கு பேர் என்ன? தஸ்பீஹ் ஃபாத்திமா. தஸ்பீஹ் செஞ்சா அல்லாஹ்வோட உதவி வரும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் சூரத்துல் நஸ்ர். அல்லாஹ் நபி அவங்களுக்கு சொன்னது என்ன? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அதுபோல என்ன? ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய். தஸ்பீஹ் செய்ய செய்ய அல்லாஹ்வோட உதவி வந்துரும். அதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி வந்ததால. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தஸ்பீஹ் என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தஸ்பீஹ். ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமான தஸ்பீஹ் என்ன? சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சொல்லுங்க பாபு. ஆக விருப்பமான தஸ்பீஹ் அதான். மீசான் நிறைச்சுட்டும். நபி அவங்க தண்ட மனைவிக்கு படிச்சு கொடுத்த தஸ்பீஹ். காலையில போறாங்க, மாலையில திரும்பி வராங்க, திக்ர் செஞ்சுட்டே. என்ன செஞ்சா இவ்வளவு திக்ர்? இதை விட சிறந்த தஸ்பீஹ் ஒன்று படிச்சு தரவா? சொல்லித்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க.
عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. 5 தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாரு. இத கொஞ்சம் ஓதுங்க நிறைஞ்சிரும். உயர்ந்த தஸ்பீஹ். ருக்கூல என்ன தஸ்பீஹ் செய்றோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம். சுஜூத் என்ன தஸ்பீஹ் செய்றோம்? சுப்ஹான ரப்பியல் அஅலா. வித்ர் தொழுது என்ன தஸ்பீஹ் செய்றோம்? சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். எல்லாம் தஸ்பீஹ் பாருங்க. மஜ்லிஸ் முடிஞ்சது என்ன ஓதுறோம்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். தஸ்பீஹ். வாழ்க்கை பூர்த்தியா தஸ்பீஹ் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வோட உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ். தஸ்பீஹ் என்றா என்ன? தஸ்பீஹ் என்றா என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நாங்க பரிசுத்தம் செய்றோம். யா அல்லாஹ் உனக்கு பிள்ளை இல்ல, நான் யஹூதி இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் இல்ல, சுப்ஹானக் நீ தூய்மையான. அல்லாஹ்க்கு அவ்வளவு சந்தோஷம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப நபி அவங்க படிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. யாருக்கு? யாருக்கு? என்ன கதை மறந்துட்டா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கும் அலி ரலியல்லாஹு எங்க பெட்ல படிச்சு கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இத மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இந்த ஊட்ட வந்து இப்போ ஒரு மாணவர் கேட்டார், நீங்க விட்டதே இல்லையா இதுவரைக்கும் இந்த திக்ர? சொன்னாங்க, நான் ஒரு நாளும் விட்டதில்லை இதுவரைக்கும். அன்றைக்கு படிச்சு கொடுத்து இதுவரைக்கும் விட்டதில்லைண்டா தூங்கும் பொழுது. அப்போ ஒரு மாணவர் கேட்டார், அப்ப சிஃபின் யுத்தத்தில், சிஃபின் யுத்தம் நடக்குது, அந்த இரவு தூங்கியல்மா யுத்தம் நடக்க போல, சிஃபின் யுத்த நைட் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, அந்த நைட்டும் நான் தஸ்பீஹ் செஞ்சேன், தூங்கலான தஸ்பீஹ் செஞ்சேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, மருமகன் மகள் எப்படி இருக்கணும் நபி அவங்க படிச்சு தந்திருக்கிறாங்க. இதுதான் சீரா. வீட்டை போவாங்க, 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்க்கு கேள்விப்படுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹல் மகளை கல்யாணம் முடிக்க போறாருன்னு. 2வது கல்யாணம் ஃபாத்திமாவை முடிச்சிட்டு அபூ ஜஹல் மகளை முடிக்க போறது கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறது? என்ன செய்யறது? நபி அவங்களுக்கு ஒரு கதை கேள்விப்படுது. இப்படித்தான் நபி அவங்க எழுப்பி சொன்னாங்க, ஏண்ட மகளும் என்ற விரோதிட மகளும் உண்டா சேரையிலாதுன்றாங்க. அதோடு விட்டாங்க அல் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமிக்க சகோதரர்கள், நல்ல குடும்பம் உங்களுக்கு மனமாகும், சிறந்ததா மாறும். நல்ல குடும்பம் தான் நீங்க கண்ணை பொத்தினா 4 மாசம் 10 நாள் இதாரிக்கு. நாங்க கண்ணை பொத்தி எங்கட மனைவி வேலைக்கு போறாளண்டா அது மாதிரி கை செய்த எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, மறந்துடாது. நீங்க மௌத்தாயிட்டீங்க, மௌத்தானத்துக்கு பிறகு 4 மாசம் 10 நாள் யார் இதாரிப்பாங்க தெரியுமா? நல்ல மனைவி மட்டும்தான். என் கணவனுக்காக நான் கவலையோட துவா செஞ்சு, மற்றவள் எங்க இதாரிக்க போறான்? அவர் போயிட்டு அவரோட பாட்டில், நான் என்ன செய்ய, நான் வேலை போறேன், நான் வெளியிறங்க போறேன், நான் சுத்தி பழகினவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே நல்ல மனைவிதான் துவா கேட்பாள், யா அல்லாஹ் கணவருக்கு. நல்ல கணவன் மனைவிக்கு துவா கேட்பா, யா அல்லாஹ் என் மனைவிக்கு சொர்க்கத்தை கொடு. குர்ஆன்ல வருது சகோதரர்களே, சில நேரம் சின்ன சின்ன முன்பின் பாவங்கள் நடந்து நரகத்துக்கு போனாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? குடும்பங்களை சொர்க்கத்தை ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல குடும்பத்தை என்ன செய்வான்? சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஒமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, எந்த அமலை நாங்க குறைக்க மாட்டோம். ஆனா ஈமான் இருக்கணும். ஈமான், கணவன் மனைவி அல்லாஹ் எப்படி இங்க சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதை விட சந்தோஷமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்துல வாழ வைப்பான். சகோதரர்களே, குடும்பம் என்பது மிக பொறுமதியான வித்துல நாங்க கை வச்சிருக்கிறோம். எங்கட பேரை ஒரு நாளைக்கு எங்க நோயாளி ஆயிருவோம். எங்கட பேர பிள்ளை அதிகமானவங்க தவறு வச்சுட்டாங்க. அதிகமானவங்க யார் யாருன்னு குறிப்பிட்டெல்லாம் நாங்க சொல்ல தேவையில்லை. அதிகமானவங்க தவறு செஞ்சிட்டாங்க. தவறு செஞ்சதுடைய வெளிப்பாடு என்ன? குடும்பம் அமையல்ல. அல்லாஹ் அவங்கள நல்ல குடும்பமாக ஆக்கி வைப்பானாக. எங்கட குடும்பங்களும் இன்ஷா அல்லாஹ் நாங்க மௌத்தானாலும் எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் எங்களை துவா செய்யறவங்களாக மாறணுமா இருந்தா நாங்க சரியா தூண நாட்டிட்டு மௌத்தாகணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبوه قدوس ربنا ورب الملائكة والروح. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.